வெல்கம் பேக் வியூவர். சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட நவம்பர் 11 வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நவம்பர் 8 இடிமழை படிப்படியாக அதிகரிக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி பெய்யலை. எதனால் பெய்யலைன்னா ஒரு மேலடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி கேரளா பகுதியில் நீடிக்குது. ஸோ இது என்ன பண்ணிட்டுன்னா வெஸ்டர்லைஸை கொஞ்சம் தென் தமிழகத்தில் புஷ் பண்ணிட்டு அதனால் என்ன ஆச்சுன்னா ஹை க்ளவுட்ஸ் தான் ஃபார்ம் ஆச்சதே தவிர்த்து மழைக்கான க்ளவுட் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ இதனால் நம்ம மழை எங்கேயுமே பதிவாகலை. குமரி மாவட்டத்தில் மட்டும் ஓரிரு இடங்களில் லேசாக மழை பெஞ்சிருக்கு. மற்றபடி வேறு எங்கேயுமே ஒழுங்காக மழை பதிவாகலை தென்கொடி மாவட்டத்தில். ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேலடுக்கு சுழற்சி கேரளா பகுதியில் நிலவி வர மேலடுக்கு சுழற்சி அப்படியே மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கரெக்டாக நவம்பர் 13 ஒரு எலாங்குலேட்டட் சர்க்குலேஷன் வந்து சவுத் ஸ்ரீலங்காவுக்கு கீழே ஃபார்ம் ஆகும். ஸோ அது அங்கே வரப்போ நம்ம வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்க்கலாம். ஸோ இதனால் ஈஸ்டர்லை ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்னிலேருந்து தென் கடலோர மாவட்டத்தில் ஈஸ்டர்லை ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்கும். ஸோ இப்போ வடகிழக்கு பருவமழை காற்று அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போவே சவுத் கோஸ்டல் தமிழ்நாடுவில். ஸோ இது படிப்படியாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். இந்த மழை எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னா அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு நீடிக்கும். ஸோ இந்த மழை அதாவது இந்த சுழற்சி நவம்பர் 13 தெற்கு ஸ்ரீலங்கா பகுதியில் உருவாகக்கூடிய மேலடுக்கு சுழற்சி இலாங்குலேட்டட் சர்க்குலேஷன் அது வலுவடைந்து தாழ்வு நிலையாக வலுப்பெறும். வலுப்பெற்று மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகும். குமரி கடலில் வந்து அரபிக்கடலுக்கு போகும். ஸோ இதனால் நம்ம தென் தமிழகத்தில் பரவலான மழை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு நீடிக்கும். அதாவது நாளிலிருந்து லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த சர்க்குலேஷன் குமரி கடலில் வரப்போ தென்கோடி மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டங்கள்லேயும் நம்ம பரவலான மிதமானது முதல் சற்று கனமழை எதிர்பார்க்கலாம்.